ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பீஃப் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தண்ணி போட்டு நான் விசில் வச்சுக்கிறேன். நான் ஒரு 10 விசில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். மசாலா பார்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். இது நம்ம தாளிக்கிறதுக்காக. காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு காலியான ஒரு பேனில் நம்ம இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டேன். இப்போ எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுப்பட்ட உடனே கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நல்லா பேஸ்டான ஒரு பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும், இந்த ரா ஸ்மெல் போய் கலர் கூட சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஆனுடன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீரகமும் மிளகு, இதெல்லாம் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போன உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பீஃபு, அந்த பீஃபை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சோண்டு தான் இருந்தது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றின பிறகு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை தூவி லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் லைட்டாக சுண்டி வர வரைக்கும் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிடுங்க. என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு அப்போதைக்கு அப்போ வரணுன்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.